சார் உங்க பேரை சொன்னாலே எல்லாரும் அடுத்து சொல்லக்கூடிய டேர்ம் வந்து ஃப்ரூகாலிட்டி, சிக்கனம்னு சொல்லலாம். பட் வந்து நீங்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பொதுவாகவே அந்த ஃப்ரூகாலிட்டி மென்டாலிட்டி நம்ம இந்தியன்ஸ்க்கு இருந்தது, இப்பயும் சில பேருக்கு இருக்கு. ஆனால் இன்றைய யங்கர் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்ததுலேருந்தே அவங்க வந்து ஒரு பிராண்டிங்கோட தான் பிறக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுடுறாங்க. ஸோ அந்த பிராண்டிங் ஒரு எல்லாமே வந்து அவங்க வெளிப்படையாக பப்ளிசிட்டியாக இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வர முடியும், ஒரு வெற்றியாளராக வர முடியுன்ற இருக்கிற இந்த மென்டாலிட்டி கொண்ட இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி ஃப்ரூகாலிட்டி ஸ்டார்ட் அப்ஸே இருந்தால் கூட அவங்க இன்றைக்கி ஓரளவுக்கு செலவு பண்ணாதான் பிராண்டிங் கிடைக்குன்ற நிலைமையில எப்படி இவங்க வந்து அந்த ஃப்ரூகாலிட்டியை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸில்? செலவு பண்ணி பிராண்டிங் பண்ணால் மனுஷனுக்கும் பிராண்டிங் இல்லை, பிஸ்னஸுக்கும் பிராண்டிங் இல்லை. பிராண்டிங்கிறது குவாலிட்டி இருந்தால் தான் பிராண்டிங்கு. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பிராண்டிங் கிடையாது. ஸோ நிறைய பேர் குழம்பி இருக்காங்க. நான் எப்போவுமே பிராண்டிங்குன்னு ஒன்று உட்காந்து பண்ணல, பிராண்டிங் ஆயிருச்சு. என்னுடைய பிஸ்னஸில் $1 பில்லியன் வேல்யூ இருக்குதுன்னா அதில் 60% பிராண்டு மட்டும்தான், 40% மட்டும்தான் பிஸ்னஸ்ஸு. பட் ஃப்ருகாலிட்டிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்கள் அம்மா 2 எருமையை வச்சு யாருக்கிட்டையும் கடனே வாங்காமல் எல்லா குழந்தைகளையும் மும்பை யூனிவர்சிட்டி வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணி விட்டாங்கன்னா அதுதான் ஃப்ருகாலிட்டி. எனக்கு கவர்மெண்ட் சம்பளம், என் பொண்டாட்டிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சம்பளம், 2 சம்பளம், நல்ல சம்பளம். இந்த காலத்தில் யாராவது நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழுதுகிட்டே இருக்கிறோம். அழுகிறதுனால பக்கத்து வீட்டுக்கார சம்பளத்தை சேர்த்து கொடுக்க போகிறது கிடையாது. என் மனைவி 2 சம்பளத்தில் 60% சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுனால மட்டும்தான் நான் இந்த பிஸ்னஸுக்குள்ள கடனே வாங்காமல் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணேன். ஸோ ஃப்ருகாலிட்டி மட்டும் நீங்கள் இருந்தீங்க. பெற்றோர்களே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பது எல்லாம் எவ்வளவு எப்படி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது அல்ல, எவ்வளவு குறைவான செலவு செய்து மன நிம்மதியோடு இருக்க முடியுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது. ஷோ பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இஎம்ஐ தான். ஸ்கூலு காலேஜ்லேயே இஎம்ஐயில் ஆரம்பிக்கிறோம். ஸோ எனக்கு என்ன கொஞ்சம் பேருக்கு என்ன ஏன் பிடிக்காது தெரியுமா? என்னோட இன்ஸ்டாவில் இஎம்ஐ வாங்குறவட போட்டு விடும் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருப்பேன். பஞ்ச் லைன். ஹெவன் டெஃபினிஷன், ஹெவனுக்கு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? கிளட்டர் ஃப்ரீ பிரெயின், இங்கே குழப்பம் இருக்கக்கூடாது. ஃபியர் ஃப்ரீ ஹார்ட், இங்கே பயம் இருக்கக்கூடாது. இஎம்ஐ ஃப்ரீ லைஃப், இந்த 3 இருந்தது தான் ஹெவன். ப்ளீஸ் ட்ரை டு சேஸ் ஹெவன்.